பேபி வர்ஷினி அவர்களுக்கு கவர்னர் அவர்கள். படத்தின் இயக்குனர் ஸ்ரீராம் அவர்களுக்கு மேடம் அவர்கள் மரியாதை செய்கிறார். பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும். வர்ஷினி, உன்னை பாராட்டலாமா? பாராட்டி என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் சொல்லு. ஓகே அக்கா. ஆஹா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க, நீங்கள் ஆளுநராக இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையிலிருந்து அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னால் வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னால் வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால், தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரணமாக பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனால் ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்கா, ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நிஜமாவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டா, பாராட்டலாம் ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்திலிருந்து வந்தது. அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி தூள் கலப்பிடிங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது, அதனால் அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமாக பேசணும் அப்படின்னு. நான்லாம் பேசணுன்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் மேக்ஸிமம் சுருக்கமாக பேசுகிறோம். குட்டி பாப்பா, நான் உங்களுக்கு வந்து இப்போவே பாராட்டு சொல்லிட்டேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே எங்கே உங்கள் அப்பா அம்மா போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டியாங்க. செம்ம க்யூட்டு, போங்க சாப்பிட போங்க. ஏன்னா 5 வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன். இங்கே நம்ம எல்லாருமே வந்து பசிக்குதே போகலாமா இல்லையா, கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலையே நம்ம கதாநாயகருடைய மடியில் உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் அவ்வளோ சமுத்தா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பாப்பாவை வந்து. அது ஒரு சைல்டு ப்ராடிஜி. நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். ஃபஸ்ட்டு முதல் தேங்க்யூ மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்ஸுக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டேல வந்து இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடமுக்கு தேங்க்யூ, கஸ்தூரி மேடம், அண்ட் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஒன்று ஒன்றா சொல்கிற டைம் இல்லை, ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு, ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதாவது கிராமிய கலைஞர்கள், பகல் வேஷம் போடுறவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள் அப்பாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த படம் மூலியமாக கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் மரியாதை வந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.